வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது திருமூலரின் திருமொழிகள் பகுதி 2. சித்தர்கள் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள்? அவர்கள் சைவரா, வைஷ்ணவரா அல்லது சைவ சித்தாந்திகளா என்றெல்லாம் சிலர் கேட்பார்கள். திருமூலருடைய மரபிலே வந்த மௌனகுரு என்கிற சித்தரின் சீடரே தாயுமானவர். அவர் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் தந்திருக்கிறார். தனது இனிமையான துதிப்பாடல்களிலே ஒரு பகுதி சித்தர் கணம் என்கிற பாடல். அந்த பாடல்களில் சித்தர்களை தாயுமானவர் நமஸ்கரிக்கிறார். வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே என்று சமய பேதங்களை அகற்றிய முற்று அறிவுடன் துதிக்கிறார். வேதாந்தம் சித்தாந்தம் என்று பெயர்கள் சூட்டி பிரிந்து நின்ற சமயவாதிகளுக்கு ஒற்றுமையை காட்டி ஜீவன் முக்தி பெற்ற முனிவர்களே சித்தர்கள் என்கிறார் தாயுமானவர். நம்முடைய திருமூலர் இந்த சித்தர்களிலெல்லாம் தலை சிறந்த சித்தராக போற்றி வணங்கப்படுகின்றார். இவருடைய திருமந்திர பாடல்களில் இந்த வேதாந்த சித்தாந்த சமரச நல் நிலையையே நாம் காண்கிறோம். புராண கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் உள்கருத்தை விளக்குகிற பல இடங்கள் திருமந்திரத்தில் உள்ளன. அப்படிப்பட்டதில் ஒரு விளக்கம்தான் திரிபுரம் எரித்த வரலாறு என்பதை பற்றியது. 3 அசுரர்கள் தங்களுடைய வரத்தின் பலத்தால் 3 நகரங்களை நிர்மாணித்து அங்கிருந்து கொண்டு தேவர்களை துன்புறுத்தினார்கள். சிவபெருமான் அந்த 3 நகரங்களையும் அழித்து 3 அசுரர்களையும் வதம் செய்து தேவர்களை காப்பாற்றி அருளினான் என்பது புராணம். இங்கே திருமூலர் பாடுகின்றார். அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்முள காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. இந்த பாடலை பிரித்து பொருள் பார்ப்போமா? அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். அப்பு அணிந்த, அதாவது கங்கையைச் சூடிய சிவந்த சடையை உடைய எல்லாவற்றிற்கும் பழமையான முதல் காரணமாகிய இறைவன் திரிபுரங்களை அழித்தனன். முப்புறமாவது மும்மல காரியம். முப்புறம் என்பது உயிரை பிணித்துள்ள ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 வகை மலங்கள். அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. அத்தகைய புறத்தை அழித்ததை, அந்த மும்மலச் செயலை இறைவன் அம்பு எய்து அழிப்பதை யாரும் உணர்வதில்லை. ஏதோ ஒரு 3 நகரங்களில் 3 அரசர்கள் இருந்து கேடு விளைவித்தார்கள் என்றும் அவர்களை சிவபெருமான் மேருவையே வில்லாக வளைத்து அழித்தான் என்றும் கதை சொல்லுகிறார்கள். ஆனால் முப்புறம் என்பது நம்முடைய உயிரை பிணித்து கேடு விளைவிக்கின்ற 3 அழுக்குகள். அந்த 3 அழுக்குகளையும் பக்தி செலுத்துகிற அன்பர்களுக்காக இறங்கி வந்து இறைவன் அழித்து ஆட்கொள்கிறான். இதை மக்கள் அறியவில்லை என்று உபதேசிக்கிறார். இறைவனுடைய திருவருளை நாடினால் அந்த திருவருளினால் 3 மலங்களும் நீங்கி பேரின்பத்தை அடைவோம். ஆணவம், கண்மம், மாயை என்கிற இந்த 3 கோட்டைகளையும் தகர்த்து எறிந்து ஆன்மா விடுதலை பெற்று இறை இன்பத்தை நுகர வேண்டும். இறைவனே கருணையோடு வந்து அருள் தந்தால்தான் இது சாத்தியமாகும். அத்தகைய தெய்வத் திருவருள் நமக்கு எளிதில் கிடைக்குமா என்று சந்தேகப்படுகின்ற மக்களுக்கு உறுதி கூறுகின்றார் திருமூலர். அந்த பாடலை பார்ப்போமா? திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை அரியன் என்றெண்ணி அயர்வுற வேண்டா. புரிவுடையாளருக்கு பொய்யலன் ஈசன் பரிவோடு நின்று பரிசறிவானே. இந்த பாடலை பிரித்து பொருள் பார்ப்போமா? திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை அரியன் என்று எண்ணி அயர்வுற வேண்டா. இந்த 3 அசுரக் கோட்டைகள் ஒரு நிலையில் இல்லை, ஓர் உருவத்தில் இல்லை,
பல்வேறு உருவங்கள் எடுத்து பல்வேறு நிலைகளில் ஆன்மாவை சிறை செய்து நிற்பவை. அதனால் திரிகின்ற முப்புறம் என்கிறார். அங்கே திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை, அதாவது என் அருளை நாடுங்கள், கோட்டையை நான் தகர்த்துவிட்டு ஆன்மாவுக்கு விடுதலை தருவேன் என்று உறுதி வாக்கு தந்துவிட்டபடியால் அளித்த இறைவன் என்று பாடுகின்றார். அரியன் என்று எண்ணி அயர்வுற வேண்டா, அதாவது நம்மால் அடைவதற்கு அரியன், நம்மால் அணுக முடியாத நிலையில் உள்ளவன் என்று மனத்தளர்ச்சி அடைய வேண்டாம். மெய்யான அன்பு கொண்டுள்ள பக்தர்களுக்கு ஈசன் பொய்க்காது அருள்பவன், அதாவது புரிவிடையாளருக்கு பொய்யலன் ஈசன் என்கிறார். அடுத்து பரிவோடு நின்று பரிசு அறிவானே, கருணையோடு அருள்வதற்கு என்று காத்திருந்து அவரவர் தன்மையை அறிந்து அருள் செய்வான் அந்த ஈசன். அவங்கள் தன்மைக்கு தக்கபடி அருளத் தெரிந்தவன்தான் இறைவன் என்று பாடுகின்றார் திருமூலர். உலகங்களையும் உயிர்களையும் படைப்பது, காப்பது, அழிப்பது ஆகிய 3 தொழில்களை 3 மூர்த்திகள் செய்கின்றனர் என்கிறது நமது சாஸ்திரம். உலகங்கள் 7 என்றும் அந்த 7 உலகங்களை படைப்பவன் பிரம்மன் என்றும் அவற்றை காப்பவன் திருமால் என்றும் அழிப்பவன் ருத்ரன் என்றும் தெய்வ சக்தியை 3ஆக வகுத்து கூறுவார்கள். இந்த உருவகத்தினால் தெய்வங்கள் பல என்று எண்ணி அவற்றிற்குள் பேதம் கற்பிப்பது இங்கு வழக்கமாக இருக்கின்றது. இதை தெளிவுபடுத்துகின்றார் திருமூலர். அந்த பாடலை பார்ப்போமா? ஒருவனுமே உலகேழும் படைத்தான், ஒருவனுமே உலகேழும் அளந்தான், ஒருவனுமே உலகேழும் கடந்தான், ஒருவனுமே உடலோடு உயிர்தானே என்கிறார். இதை பிரித்து பொருள் பார்ப்போமா? ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான், ஒருவனுமே உலகு ஏழும் அளந்தான். இங்கு தன் அடியால் உலகத்தை அளந்த திருமாலும் அந்த ஒருவனே. இந்த 7 உலகங்களையும் கடந்து நிற்கும் ஈசனும் அந்த ஒருவனே. ஒருவனுமே உலகேழும் கடந்தான், அதாவது இந்த 7 உலகங்களையும் கடந்து நிற்கும் ஈஸ்வரனும் அந்த ஒருவனே. ஒருவனுமே உடலோடு உயிர்தானே, உடலும் அவனே உயிரும் அவனே. அப்படி உடலும் உயிருமாக நிற்கிறதும் ஒரே இறைவன்தான் என்கிறார். பொதுவாக பழைய தெளிவுரைக்காரர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அளந்தான் என்பதை காப்பு தொழிலாகவும் கடந்தான் என்பதை அழித்தல் தொழிலாகவும் வைத்து பொருள் கூறுவார்கள். ஆனால் 3 தொழில்களுக்கு உரிய 3 மூர்த்திகளும் அவனே. ஒரு தெய்வ சக்திதான் இந்த உலகங்களை எல்லாம் திரும்ப திரும்ப படைத்து காத்து அழிக்கவும் செய்கிறது. அதே சக்திதான் உடலோடு உயிரை கூட்டுவிக்கின்றது, காப்பாற்றுகின்றது, பிறகு நீக்குகின்றது. இந்த தெய்வ சக்தியை ஆர்வம் பொங்க பாடுகின்றார் முனிவர். உடலாய் உயிராய் உலகமதாக்கி கடலாய் கார்முகில் நீர்ப்பொழிவானாய் இடையாய் உழப்பிலி எங்குந்தானாகி அடையார் பெருவிழி அண்ணல் நின்றானே என்று பாடுகின்றார். இதன் பொருள் என்ன தெரியுமா? நீர் கொண்டு கருத்த மேகம் அந்த கார்மேகங்கள் சூழ்ந்து நின்று மழையை பொழிகிற வானமாய் உடலாகவும் உயிராகவும் உலகமாகவும் கடலாகவும் மேகம் சூழ்ந்து மழை பொழிகின்ற வானமாகவும் நிற்கின்ற அந்த தெய்வம் காட்சி தருகிற தோற்றமாக இருப்பதோடு அல்லாமல் இவற்றின் உள்ளேயும் இடைவெளியில் உள்ள ஆகாயமாகவும் தேய்வு இல்லாத பொருளான நீக்கமின்றி எங்குமாகி அன்பு நிறைந்த பெரிய கண்களை உடைய, நம்மை அன்பினால் இழுக்கும் விசாலமான கண்களை உடைய என் பெருமான் நிற்கின்றான் என்று பாடுகின்றார். இதில் இறைவனை உணர்ந்து அவன் எத்தன்மையில் உள்ளான் என்பதையும் அறிந்து நமக்கு இந்த பாடலின் வழியாக கூறுகின்றார் திருமூலர். உடலாய் உயிராய் உலகமதாகி கடலாய் கார்முகில் நீர்ப்பொழிவானாய் இடையாய் உழப்பிலி எங்கும் தானாகி அடையார் பெருவிழி
அண்ணல் நின்றானே. ஓகே மக்களே, இதுவரை திருமூலரின் திருமொழிகளால் இறைவனின் தன்மையை நாம் அறிந்தோம் அல்லவா? இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.